எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிற்கிற காலத்தில் ஒரு சில தம்பதிகள் பார்க்குறப்போ ரொம்ப வருஷம் திருமண வாழ்க்கையிலே இருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆனால் கூட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எந்த ஒரு பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய லெவலில் அந்த செப்பரேஷன் டிவோர்ஸ் அந்த மாதிரி போகாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒரு 45 வருஷம் 50 வருஷம் இருந்துட்டு வயதான காலத்தில் பிரியாமல் இருக்கிறாங்களே ஒரு சில நபர்கள். ஸோ அவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ இதுதான் இந்த பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ரேரான ஒரு 100 பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 25 பேருக்கு 30 பேருக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடும். ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு இடையிலேயே லைஃப் பார்ட்னர் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ரேரான கேஸ் கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் அவங்க 2 பேரும் பிரியாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஜாதகத்துலேருந்து ஒரு சில திருமண பொருத்தத்தில் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வைத்தானே தேவான் என்ற அந்த ஒரு இது பார்த்தீங்களா. ஸோ அது இவங்களுக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். அதை மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது இவங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இதுக்கான ஜோதிட விதிகள் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ திருமணம் பொருத்தம் பார்க்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கணவனும் மனைவி ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கு ஏகப்பட்ட ஜோதிட விதிகள் இருக்குது. அதில் முக்கியமான விதின்னு சொல்லி பார்க்குறப்போ லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதி ஒரு பையனோட ஜாதகத்திலையோ இல்லைனா ஒரு பொண்ணோட ஜாதகத்திலையோ லக்னாதிபதி போய் 7வது வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தாலும் சரி. ஓகேங்களா. இந்த ஒரு 3 கிரிட்டேரியாவில் ப்ளஸ் பார்க்குறப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. ஏன்னா பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை சொல்கிறது, ஆண்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவியை சொல்கிறது. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை யாரோட ஜாதகத்தில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அது 6 8 12 மறைஞ்சிருக்கக்கூடாது. ஸோ 6 8 12 மறையாமல் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அது ஒன்று. ரெண்டாவது பார்க்குறப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தருக்கோ இல்லைனா 2 பேருக்கோ இந்த அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாம் வராமல் இருந்தாலும் சரி, ப்ளஸ் இந்த 6 8 12 இந்த மாதிரி தசாபுத்திகள் வராமல் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களுக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நீடித்த திருமண வாழ்வை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 50 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருப்பாங்க. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வராது, எதுவுமே வராது. சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தால் பெரிய லெவலில் அந்த பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை இது கொடுக்குது. ஸோ ஜாதக பொருத்தம் பார்க்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா சொல்லி பார்த்து திருமண பொருத்தம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கை ரொம்பவும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையாக அமைறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.